அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டது எல்லாமே வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறோம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோம். இப்போ எல்லாமே செய்கிறோம். கடவுள்கிட்ட இது வேணும், அது வேணும்னு நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நம்ம நினச்சது நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இது நம்ம ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினச்சி, இது கிடச்சா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், இது கிடச்சா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினச்சி கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம். எனக்கு இந்த ஜாப் வேணும், இந்த ஜாப் வேணும், ஜாப் வேணும்னு கேட்டு கடவுள்கிட்ட கேட்குறோம். எனக்கு இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும் வேணும்னு சொல்லி கேட்குறோம். எனக்கு இந்த மாதிரி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி கூட கேட்குறோம். இது கிடைச்சா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி நம்ம கேட்குறோம். உண்மையிலேயே யோசித்து பாருங்கள். உண்மையிலே நீங்கள் கேட்குறது நீங்கள் கிடைச்சா உண்மையிலே உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா, உங்கள் லைஃபுக்கு அது நல்லதாக அமையுமான்னு உண்மையிலே உங்களுக்கு 100% உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். தெரிஞ்சுட்டு அது 100% உங்களுக்கு லைஃப்பில் அது நல்லது நடக்கும். அது கிடைச்சா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா கேளுங்க. இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அதனால வர நல்லது கெட்டது நீங்கள் தான் பொறுப்பு. நமக்கு அது நல்லதா கெட்டதும் உண்மையிலே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு ஜாப் வேணும்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. எனக்கு இந்த ஜாப் வேணும், இந்த ஜாப் வேணும், இந்த ஜாப் கிடைச்சா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுங்க, இது எல்லாமே செய்கிறீங்க. கடைசியில் உங்களுக்கு அந்த ஜாப்பும் கிடச்சிருது. நீங்கள் எதை கேட்டு ப்ரேயர் பண்ணீங்களோ, எந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிங்களோ, கடைசியில் அதுவே உங்களுக்கு ப்ராப்ளமாக அமையலாம். ஓவர் ப்ரெஷராக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏன் இந்த ஜாப் கிடச்சிச்சு, ஏன் இந்த வேலைக்கு போகணும், வேறு எதுக்காக போயிருக்கலாமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க தோணும். இதே போல் தான் எல்லாமே அப்படிதான். நம்ம வேணும்னு இது கிடைச்சா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோமோ, கடைசியில் அதுவே நமக்கு ப்ராப்ளமாக அமையும். அதே நமக்கு பிரச்சனையாக அமையும். கடைசி அதவே நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இல்லை இது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன எல்லாத்தையுமே கடவுள் அப்பா சிவாப்பாட்ட ஒப்படைச்சிடணும். உங்களுக்கு எது நல்லது, உங்களுக்கு எது செய்யணும்னு கடவுள் அப்பா சிவாப்பாவுக்கு தெரியும். நம்ம எல்லாமே சிவாப்பாடக்கூடாதுங்க. அப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். சரணாகதி அடைஞ்சிடணும். சரண்டர் பண்ணிடணும். அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். அப்போ அப்பாட்ட ஒப்படைச்சு எனக்கு எது நல்லதோ, என் லைஃபுக்கு எது நல்லதோ, எனக்கு எது நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதோ, எனக்கு அதை எது நல்லதோ நீ அமைச்சு தாப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர்கிட்ட சரணடைஞ்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஆசை என்னவோ அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு இந்த ஆசை இருக்குப்பா, எனக்கு இது நல்லதுன்னா எனக்கு அமைச்சு தாங்க, இல்லை இதை விட பெஸ்ட்டாக நல்லதாக எனக்கு அமைச்சு தாங்கப்பான்னு சொல்லிடுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட சொல்லிடுங்க. அப்பாட்ட சொல்லுங்கள், இப்போ இந்த மாதிரி ஜாப் கிடைச்சா லைஃப் நல்லாக்குன்னு எனக்கு தோணுது, அது நல்லதாக இருந்தால் அமைச்சு தாங்க, இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டாக நல்லதாக எனக்கு அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதை விட்டு நம்ம கடவுள்கிட்ட வேணும், கடவுள் கொடுக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் கடவுள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அது முழுசாக நம்பணும். அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, கடவுள்கிட்ட அப்பா சிவாப்பாட்ட ஒப்படைச்சிட்டோம், முழுசாக அவர் நம்புங்க. என் சிவப்பா எதுனாலும் என் நல்லதுக்கு தான் செய்வார், எனக்கு எது நல்லதோ, எனக்கு லைஃபுக்கு எது நிம்மதியோ சந்தோஷமோ அதை தான் செய்வாருன்னு முழுமையாக நம்புங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்போ உங்களுக்கு எது கரெக்டானதோ கண்டிப்பாக கொடுப்பாரு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றுவார். உங்களுக்கு தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஓகே. ஓம் நம சிவாய சிவாய நமக. நன்றி.